பைத்தியம் எந்த குழந்தைய பார்த்தாலும் தூக்கிட்டு ஓடுது. இந்த பைத்தியத்தை சாகடிச்சாதான் நமக்கு நிம்மதி. அடிக்கடா. எனக்கு நீ வேணும்மா, நீ வேணும். நான் உன்னை அடிக்கலன்னு வச்சுக்க, அவங்கெல்லாம் உன்னை அடிச்ச கொன்னு போட்டிருப்பாங்க, கொன்னே போட்டிருப்பாங்க. அதனாலதான் நான் உன்னை அடிச்சேன், அதனாலதான் அடிச்சேன். இனிமே அடிக்க மாட்டேன், இனிமே ஒன்னு அடிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? இதுக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? அவன்தான். டேய் கிழவா, டேய் எந்திரா, எந்திரா, டேய் 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 டேய். உனக்கெல்லாம் எதுக்குடா மாச சம்பளம்? சாப்பாடு, அப்பப்பா தண்ணி அடிக்கிறது, காசு. எங்க அம்மா பாத்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை? வேற என்ன வேலை? அது உங்க அப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு லோலோன்னு அலையறல்ல, அதான். 20 வருஷமா அதே பொய்ய சொல்லி என்ன மாத்துறது போதும். சொட்ட சொட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். எப்படா கண்டுபிடிச்சேன்? இந்த மூஞ்சிய வச்சுதான், இந்த மூஞ்சிய வச்சுதான், இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டா ஆண்டவன் அவனுக்கு கொடுத்த மூஞ்சிய தானே எனக்கும் கொடுத்துருக்கான். இந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டதா. அது மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னொரு கல்யாணமாய் அவனுக்கு ஒரு குழந்தை பிறகு பார். அவனுக்கு இதே மூஞ்சிதான், அவனுக்கு இதே மூஞ்சிதான். எங்கடா பார்த்த? இதே ஊர்லதான். ஆனா இவ்வளோ வருஷமா உன் கண்ணுல படாதவங்க என் கண்ணுல பட்டாங்களே. எதுக்கு சொல்றா? எதுக்கு? சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா மேல வச்சிருக்க கொலவெறி, அதை தீர்த்துக்கிறதுக்கா? பின்ன பின்ன எங்க அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாக்கணுமே சும்மா விட சொல்றியா? சொல்றா, சும்மா விட சொல்றியா? போட்டு தள்ளிட்டியா? இல்ல, தப்பிச்சிட்டான். இல்ல 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 இல்ல, நான் தான் தப்பிக்க விட்டேன். ஏன்னா நான் மாட்டக்கூடாது பார். நான் மாட்டினா அப்புறம் எங்க அம்மாவுக்கு. அதான் நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன். அவனை கொன்னு அவன் புள்ள இருக்கானே, அதான் பாசத்துக்குரிய புள்ள, அவன் மேல பழிய போடுறதுக்காகத்தான் நானே அவனை தப்பிக்க விட்டேன். அதான் முதல்ல அவன் பையனை பைத்தியமாக்கினேன், பைத்தியமாக்கிட்ட. நீயே ஒரு பைத்தியக்கார சைக்கி, நீ அவனை பைத்தியமாக்கிட்டியா? அடிச்சு நம்புடா கிழவா. போய் மென்டல் ஹாஸ்பிட்டல பாரு. அவங்க அப்ப எப்படி எங்க அம்மாவை பைத்தியமாக்கினானோ அதே மாதிரி அவன் புள்ளிய நான் பைத்தியமாக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேனோ அதே மாதிரி அவன் புள்ளிய பார்த்து இன்னைக்கு அந்த கிழமை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்கணும் தெரியுமா? தெரியுமா? ஆனா நான் குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவன் உனக்கு துரோகம் பண்ணவனை பழி வாங்கிட்டாமா. ஆமாமா, ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் பொண்டாட்டியும் செத்து போயிட்டா, அவன் காலம் போயிடுச்சு. ஆனா நான் விட மாட்டோமா. அவனை கொன்னுட்டு அவன் பையன் மேல பழைய போட்டுட்டு மடையா தோ இவனையும் தீத்துட்டு நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போய் சந்தோஷமா இருப்போம். உங்க அப்பனை கொல்ல போறியோ இல்லையோ, உங்க அம்மாவை கண்டிப்பா சாவடிக்க போறா. நீ என்னடா மறைக்கிற? அவன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. நீ ஊட்டாம சாப்பிட மாட்டேன்னு தெரியாது உனக்கு? முண்டம் புறம்போக்கு பாக்குறான் பாரு, மூஞ்சி மொகரையும். ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? நான் செத்து போட்டா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்?
இவன் தீயில் வடிந்த தேனா தாயை காக்கும் மகனா இல்லை தாயுமானவனா மழையின் நீர் வாங்கி மலையை அழுவது போல் தாயின் உயிர் தாங்கி தனையன் அழுவானோ உயிரை தந்தவனின் உயிரை காப்பானா கடனை தீர்ப்பானா தங்கம் போலே இருந்தவன் தான் சருகை போலே ஆனதனால் சிங்கம் போலே இருந்த மகன் செவிலியை போலே ஆவானா தீயில் விழுந்த தேனா இவன் தீயில் வடிந்த தேனா தாயை காக்கும் மகனா